ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசி நேயர்களே நீங்கள் அடைய போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம். ஏப்ரல் 26, 2026 அன்னைக்கு நிகழக்கூடிய கிரகங்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் மேசராசி நேயர்களுக்கு மிக முக்கியமானதாக வந்து அமைய போகுதுங்க. குறிப்பாக நீண்ட காலத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய இந்த மாற்றமானது உங்களுடைய ராசிக்கு மிக மிக சாதகமான விஷயங்களை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் கடினமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில பலன்களும் வந்து இருக்க போகுது. அதை பற்றியும் நம்ம தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களை எளிமையாக கடந்து வரத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடு முறைகளை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் மற்றும் பொருளாதார நிலை ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லணும். பொருளாதார மேன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகை இப்போ வசூலாகும். புதிய முதலீடுகள் மூலமாக நல்ல லாபம் பார்க்கலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த காலகட்டங்களில் இந்த வேலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்குது. அதாவது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நிர்வாகத்தால் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செஞ்சு முடிச்சுடுவீங்க. ஸோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கூட ஏற்பட போகுதுங்க. குடும்பமும் உறவுகளும் ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுக்கள் கூட கைகூடி வரும். அதே போல் பழைய நண்பர்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு புதுசாக ஒரு தெளிவு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்புகளும் கூட உயர ஆரம்பிக்கும். ஸோ நட்பு வட்டாரம் பார்த்திங்கன்னா விரிவடைய ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்பட போகுது. ஆரோக்கியமும் சரி, மனநிலையும் சரி, அதுவுமே ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப சுறுசுறுப்போடு நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா உடல்நல கோளாறுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்க போகுது. ஏற்கனவே உடல்நல பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கோளாறுகள் எல்லாமே இப்போ மெல்ல மெல்ல விலக போகுதுங்க. உடல் வந்து நல்லா தேர ஆரம்பிக்கும். ஸோ ஏற்கனவே உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இனிமேட்டுக்கு வந்து கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ கடந்த ஒரு சில நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தங்கள் கூட இந்த ஏப்ரலில் வந்து 26க்கு அப்புறமா நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க. அதாவது உங்களுடைய முடிவுகள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் தான் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க. அதாவது ஆவேசமாக இருக்காதீங்க. எதுலேயும் வந்து ஆவேசப்படுறது, ஆத்திரப்படுறது இதெல்லாம் வந்து கைவிட்டுடுங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் தான் நீங்கள். அதனால் முன்கோபமும் அவசரமும் அந்த அகங்காரமும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்களுடைய ராசி அப்படின்றதுனால பேச்சில் நிதானம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த டைமில் வந்து ரொம்ப நிதானமாக இருங்க. தேவையில்லாத விவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. அனாவசியமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க. நீண்ட தூர பயணங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ பயணத்தின் பொழுது உங்களுடைய உடைமைகளை எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கணும். இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் தான் மேசராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் இது மாதிரியான நிறைய மாற்றங்களானது இப்போ ஏற்பட போகுது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு படிக்கட்டாக இந்த ஏப்ரல் மாதம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேர்மறையான எண்ணங்களோடு நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு இன்னொரு வகையில் பக்கபலமாக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெற்றியை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம், எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேசராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேசராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரத்தை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த ஏப்ரல் வந்து இருக்கும். ஏப்ரலுடைய இறுதி கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா மேசராசியில் குடியேறக்கூடிய புதன் தனிநபருடைய பேச்சாற்றலையும் படைப்பாற்றலையும் வந்து அதிகமாக்கி கொடுப்பார். ஏன்னா இந்த கிரகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு கிரகம். புதன் அப்படின்னாலே புத்திக்காரகன் தான். ஸோ உங்களுடைய பேச்சாற்றல், படைப்பாற்றல் இது எல்லாத்தையும் வந்து சிறப்பாக்கி கொடுப்பாரு. சனியினுடைய 7.5 சதியானது நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு நடப்பில் இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. சனி பகவான் 7.5 சதியில் நடப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் ராசியினுடைய அதிபதி செவ்வாய் சாதகமற்ற நிலையில் வந்து இருக்கிறாரு.
ஸோ இந்த தருவாயில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேசத்தில குடியேறக்கூடிய சூரியன், இறுதியில குடியேறக்கூடிய புதன், இந்த 2 கிரகங்களுடைய தாக்கங்களும் இணைந்து உங்கள அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகுது. ஏன்னா 2 கிரகங்களுடைய தாக்கங்களுமே உங்களுக்கு நேர்மறையான பலன்கள தான் கொண்டு வரப்போகுது அப்படின்றதுனால, நீங்க எத பத்தியும் வந்து கவலைப்பட தேவையில்ல. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரங்களுக்கு பணியிடத்தில உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பா வந்து பெற்றுக் கொடுக்க போகுதுங்க. அதோடு உயர் பதவிகள், ஊதிய உயர்வுகள் இது எல்லாமே வந்து சாத்தியமாக்கி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சுயதொழில் நீங்க தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட தாராளமா இந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய நல்ல ஒரு லாபத்த நீங்க இப்போ வந்து பார்க்கலாம். பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சிகள நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ, அதற்கான நெறைய வாய்ப்புகள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது. மேசராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்க இந்த டைம்ல மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா, அது உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றுவதற்காக இறைவனால கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதோடு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸையும் பிரபஞ்சத்தோடு வந்து தொடர்பு படுத்திக்கோங்க. ஏன்னா பிரபஞ்சம் இந்த உலகத்தில் வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னா நிறைய அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, அது எப்படிலாம் செய்தால் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக வந்து நடக்கும், அது மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. அதில் முதல்ல பார்க்கக்கூடிய வழிபாடு அப்படின்னா, மேசராசிக்காரர்களுடைய ராசிக்கினுடைய அதிபதி அப்படின்னாலே அது வந்து செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் பகவானுடைய அருளை பெறணும் அப்படின்னா, செவ்வாய் காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். முருகன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அவசியமானது. செவ்வாய்க்கிழமையில், அதாவது ஏப்ரல் 26 அன்னைக்கு முருகனுக்கு நீங்கள் செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. இல்லை முருகன் கோவில் இருக்குனாலும் பரவாயில்ல, அங்கே போய் மண்ணாலான அகல் விளக்கில் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. இல்லை என்னால் கோவிலுக்கெலாம் போக முடியாது அப்படின்னா, வீட்லேயே முருகப்பெருமானுக்காக நீங்கள் நெய் தீபம் போடலாம். இது வந்து எளிமையாக செய்யக்கூடிய விஷயம். வீட்டில் இருந்து நீங்கள் செய்துக்கலாம். எங்கேயும் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய திருப்திக்காக ஆன்மீக ரீதியாக நம்ம இறை வழிபாடுகள் வந்து செய்கிறோம். அதை தாண்டி பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் இருக்குங்க. அதை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் முடிந்த வரைக்கும் செவ்வாய்க்கு உரியது பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியம்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது துவர பருப்பு இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை, அதாவது செந்நிற ஆடை வந்து நீங்கள் யாருக்காவது வந்து ஏழைகளுக்கு தானமாக வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து கிரக தோஷத்தை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வீரியத்தை வந்து குறைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கட்டாயமாக இந்த எளிமையான தானத்தை வந்து செய்து பாருங்கள். இது வந்து நம்ம எப்போ செய்ய முடியுதோ அப்போ செய்ய வேண்டியது. ஸோ நாள்தோறும் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கூட இருக்குங்க. அது ரொம்ப எளிமையானது தான். ஏன்னா செவ்வாய் காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய கவசம் கந்தசஷ்டி கவசம் இல்லையா? இந்த கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் தினமுமே வந்து பாராயணம் செய்கிறது மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும், உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா ஃபோனில் போட்டாவது கேளுங்க. நீங்கள் தினம்தோறும் டிவியில் கூட வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க. டிவியில் போட்டுவிட்டு கூட தினசரி உங்களுடைய காதில் கந்தசஷ்டி கவசம் படுற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் கேட்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான். அதே போல் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசைகளை வந்து நீங்கள் வாங்கிக்கிறது குருவினுடைய அருளை உங்களுக்கு ஈஸியாக வந்து பெற்றுக் கொடுக்கும். அதனால் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துங்க. அவங்க வாழ்த்துக்களை சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்த்துக்களை வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பொருளாதார சிக்கல்களை வந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் மேசராசி நேயர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மற்றும் திசை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு இன்னொரு எனர்ஜியை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்க சிவப்பு நிறத்தில் வந்து இங்கே வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மஞ்சள் நிறமும், இந்த 2 நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை நீங்கள் அடிக்கடி வந்து போட்டுக்கோங்க. ஸோ அது முக்கியமான இன்டர்வியூஸ் போகிறீங்க, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாட்களில் இந்த 2 நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை நீங்கள் அணிந்துட்டு போகும் பொழுது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குங்க. இன்கேஸ் உங்களால் சட்டையாக அதை வந்து பயன்படுத்த முடியல அப்படின்னா கூட நீங்கள் கர்ச்சீஃபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய துணி உங்கள் கையில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு எப்படியாப்பட்ட விஷயத்தையும் வந்து சரி பண்ணி கொடுத்துடும். அதாவது நேர்மறை ஆற்றல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வைபை வந்து கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கைகளில் இந்த நிறத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி பாருங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய திசை என்ன அப்படின்னா,
இந்த காலகட்டங்கள்ல நீங்க செவ்வாயினுடைய திசையா இருக்கக்கூடிய தெற்கு திசை தாங்க. தெற்கு திசை நோக்கி அமர்ந்து நீங்க தியானம் செய்யறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள கொடுக்கும். மறக்காம இந்த 2 விஷயத்தையும் கூட நீங்க தினசரி பயன்படுத்துங்க. நம்பிக்கையோட நீங்க நேர்மறை எண்ணத்தோடையும் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் உங்கள கண்டிப்பா கைவிடாது, வீண் போகாது. இந்த செயல்கள் தான் கிரகங்களுடைய தீய பலன்களை எல்லாம் குறைத்து உங்களுக்கு மென்மேலும் நல்ல பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த எளிமையான 2 விஷயங்களையும் நீங்க மறக்காம யூஸ் பண்ணுங்க. பொதுவா கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள குறைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்றோம், வழிபாடுகள் செய்றோம். அத நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா நம்பிக்கையோடு செய்யணும். நீங்க நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அது நல்ல பலன்கள உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காம முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவுல மேசராசி நேயர்களாகிய நீங்க நெறைய தகவல்கள தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் கண்டிப்பா தவிர்க்காம செய்து பாருங்க. இந்த வீடியோ பதிவுல நிறைய தகவல்கள பார்த்தீங்க இல்லையா? இது மாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.